இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சைட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் வெளியில வந்தான்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எல்லா ரோடுங்க, அவினாஷி ரோடு, திருச்சி ரோடு, சக்தி ரோடு, நெக்ஸ்ட் மேட்டுப்பாளைய ரோடு, சிறுவாணி ரோடு, பொள்ளாச்சி ரோடுன்னு எங்க போனாலும் சென்ட் அபவுட் 10 lakhs வரைக்கும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு ஒரு 2 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் நான் வெயிட் பண்ண தயாருங்க. ஆனா எனக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த நேஷனல் ஹைவேஸ் மேல ஒரு இடம் தேடினாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. பிராக்டிக்கலா நம்ம பேசலாம். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்கா இருந்தாலும் சரி, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாக்குறப்ப பெர்ஃபெக்டா சூட்டபிள் ஆகுற மாதிரி ரேட் வைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லே அவுட் அண்ட் அமெனிட்டிஸ் வைஸ் எல்லா அமெனிட்டிஸுமே ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஏரியா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல டபுள் த அமௌண்ட் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியான ஒரு பெஸ்டான லே அவுட்டுங்க. எஸ், ஐஸ்வர்யம் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு லே அவுட்டுக்கு வந்திருக்கும். டெவலப்பிங் கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இப்பவே நான் ஏன் வந்து வீடியோ முதல்ல உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சைட்ல நல்ல கார்னர் சைட் வேணும், பிரைம் சைட் வேணும், வடகிழக்கு வேணும்னு கேட்டு வர்றப்போ சைட்ஸ் அவைலபிளா இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான் மேக்சிமம் சைட் டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்கும் போதே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாவே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். இந்த சைட்டோட பிரைஸ்ங்கிறது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சைட் என்ஜினியர் பாலா சார் இன்னைக்கு இங்க இருக்காங்க. அவரை மீட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாலா சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஏன்னா நம்ம சைட் வந்து ரெவ்யூ பண்றோம் அப்படிங்கறத விட நீங்க ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த என்ஹெச் தொட்டாலுமே இன்வெஸ்ட் பண்ணணும்னா பகேன் இருக்கு பிரைஸ கேட்ட உடனே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐஸ்வர்யம் கிராண்ட் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? லொகேஷன் சொல்லி எப்படி சொல்லிருக்கீங்க? கண்டிப்பா சொல்றேங்க மேடம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு தான் ஹீரோங்க. ஆமா, நீங்க ஒரு காந்திபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க போனீங்கனாலும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்டோட ரேட் 10 lakhs மேல போயிருச்சுங்க. கண்டிப்பா. சோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய என்கொயரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா தான் வருது. இப்போ அதாவது அதுக்கு என்ன ரீசனா, கோயம்புத்தூர் வந்து அவ்வளவு ரேபிடா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஹைக்குங்கிறது பாத்தீங்கன்னா பாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஹைக் வந்திருக்கு. ஆமா, அது இல்லாம இன்னைக்கு நிறைய வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, அதாவது சேலம், திருப்பூர், ஈரோடு, சென்னையில இருந்து கூட இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எங்க பர்சனலா எங்களை கேட்டீங்கன்னா ரியால்டர்ஸ் வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது சக்தி ரோடு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நாங்க டெவலப்பர்ஸ் வந்து கொடுக்குற அமெனிட்டிஸ் மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைடும் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து சக்தி ரோடு வந்து நிறைய டெவலப் பண்றதுக்கு கொண்டு வராங்க, ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வராங்க. அதாவது சக்தி ரோடு 4-way லைன் எக்ஸ்பென்ஷன் ஆகட்டுங்க, மெட்ரோ ஆகட்டும், இதெல்லாமே ஸ்கீம் அடுத்தடுத்த ஸ்கீம் கொண்டு வரக்கு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப சக்தி ரோடு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹாட்ஸ்பாட்டா இருக்குங்க ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதே சக்தி ரோட்லங்க கிட்டத்தட்ட ஒரு 2 years தான் இருக்கும். சென்ட் வந்துட்டு நியர்லி நான் ஒரு 3.5 lakhs வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். பட் அதே இடத்துக்கு பக்கத்து சைட்ல இன்னைக்கு போய் கேக்குறப்ப 13 லட்சம் ரூபாய், 3 வருஷ கேப்பு, 3 லட்சம் ரூபாயில இருந்து 13 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய ஹைக் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதுவும் வருது, இந்த ரோடெல்லாம் வந்து 4 lane ஆக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, சடார்னு 7 மடங்கு 8 மடங்கு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறிடுச்சு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு கரெக்டான ஒரு பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் ஆப்டா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம் சென்ட்? அதாவது மேடம் இப்போ நம்ம ஐஸ்வர்யம் கிராண்ட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா சக்தி என்ஹெச்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியாம்பாளையம், அதாவது கோல்பாளையம், அடுத்தது கணேசபுரம், இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய ஜங்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரியாம்பாளையம் ஜங்ஷன் தாங்க. அது இங்க இருக்கிற கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க. சோ அப்படி கரியாம்பாளையத்துல இருந்து கரெக்டா சக்தி ரோட்ல இருந்து ஒரு கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ப்ராஜெக்ட்டை சுத்தியுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. இங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரேட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டோட ரேட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் பிரைஸா கொடுக்கணுங்கிறக்காக ரொம்ப லோ ரேட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யம் கிராண்டோட ரேட் பாத்தீங்கன்னா சென்ட் வந்து 5.65 lakhs நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இங்கே இங்கிருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் 500 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. சோ அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு இங்க வந்து லோ ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் தாங்க. ஆமா, வித்தின் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே கிட்டத்தட்ட சென்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. அந்த மாதிரியான சைட்ஸ் தான். பட் இன்னொன்னு இருக்கும், மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது 5,65,000 அப்படின்னா, அதுவும் இந்த ஏரியா நீங்க கணேசபுரம் அடுத்து கரியாம்பாளையம் அப்படிங்கிறப்போ அம்யூனிட்டிஸ்ல ஏதாவது குறை இருக்குமோன்னு நினைச்சிருவாங்க. இப்போ அதுவும் நம்ம இப்பதான் டெவலப்பிங் வேற பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்றீங்க? அதாவது மேடம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க
எங்களோட மத்த ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரைமான ஏரியா, அதாவது சரவணம்பட்டி மெயின்ல கீரநத்தம் இங்கெல்லாம் இருக்குங்க. ஸோ அங்க ஹை பட்ஜெட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ல என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுக்குறோமோ அதே அமெனிட்டிஸ், சேம் அமெனிட்டிஸ் தான் நீங்க பண்ண போறோங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராண்டான ஆர்ச்சுங்க வித் செக்யூரிட்டி ரூமோடவே கொடுத்துறாங்க. உள்ள தார் ரோடு பாத்தீங்கன்னா நல்லா வைடான தார் ரோடுங்க, எட்ஜ் டு எட்ஜ் ட்ரைனேஜோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 ஃபீட் 30 ஃபீட்ல தார் ரோடு கொடுத்துறாங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பைப்லைன் கனெக்ஷன் பிளஸ் ட்ரீ பிளான்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனோடவே நம்ம கொடுத்துறாங்க. அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் தனியா வந்து அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் பிளஸ் உள்ளே வாக்கிங் போறதுக்கு, பெரியவங்க வாக்கிங் போறதுக்கு தனியா வாக்கிங் ட்ராக்கும் கொடுத்துறாங்க. ஸோ எசென்ஷியல் அமெனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறாங்க. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் அதுல வந்து குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம நான் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் வாங்குறதுக்கு இல்லாம, ஏன்னா ஒரு பெங்களூரோட நிலைமை தான் அப்படியே நீங்க பெங்களூரை ரெப்ளிகா பண்ணலாம் இங்க பார்த்தோம்னா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட். ஸோ செக்யூரிட்டிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் எதிர்பார்க்குறாங்க. நாங்க வாங்குறோம், பிரைஸ் முன்ன பின்ன இருந்தா கூட எனக்கு அம்யூனிட்டிஸ் பெஸ்டா இருக்கணும், செக்யூர்டான என்விரான்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருந்து செக்யூரிட்டி கேபின்ல இருந்து மேனுவல் செக்யூரிட்டி வரைக்குமே செக்யூரிட்டியும் ஸ்ட்ராங் பண்ணி எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பக்காவா கொடுத்துறாங்க. சென்ட் 5,65,000 அப்படிங்கிறது இந்த ரோட்லயே நீங்க எங்கேயுமே கேட்க முடியாத ஒரு பிரைஸுங்க. சேலஞ்சிங் பிரைஸ் தான் என்ன கேட்டா. பிரைஸ் இஸ் சேலஞ்சிங் பிரைஸ். இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஜாக் பாட்டு தான், அது வந்து ஓப்பனா சொல்லிடலாம். அதை தவிர வந்து இன்னைக்கு வீடு கட்டணுங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ இங்க மினிமம் என்ன பட்ஜெட்ல இருந்து பண்ண முடியும்? மேடம் அதான் வீடுங்கிறப்போ அதாவது இப்போ லேஅவுட்டை பத்தி சொல்லிருங்க. ஐஸ்வர்யம் கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லேக்ல டெவலப் பண்ணிருக்க ப்ராஜெக்ட். மொத்தம் வந்து ஒரு 103 சைட்ஸ் நம்ம இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சைட்டோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சென்ட்ல இருந்து 2.25 3 அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 30 40 30 50 இந்த மாதிரி சைஸ்ல இருக்குங்க. ஓகே, நீங்க ஒரு வீடு கட்டணும், ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 38 lakhsல நம்ம பண்ணிக்கலாங்க. 2 BHKவே பண்ண முடியும். நல்ல ஸ்பேசிஸோட 2 BHKவே நம்ம பண்ண முடியும். டூப்ளெக்ஸ் மாடலே கட்டிக்கலாங்க. ஓகே, இல்ல ஒரு 1 BHK போதும் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஹவுஸா பண்ணனும் அப்படின்னா ஒரு 27 lakhsல நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானா 27ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஹவுசிங் லோன் போற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ லீடிங் பேங்க் எல்லாத்துலயுமே நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிட்டோங்க. சோ கஸ்டமரோட ப்ரொஃபைல் வச்சுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு அப் டு 85% வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிருக்குங்க. ரெப்போ ரேட் வந்து RBI குறைச்சிருக்கனால இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு ஹவுசிங்க்கு வந்து லோன் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஒரு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு 27 lakhsல நீங்க ஒரு 22 lakhs வந்து லோனை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கையில இருந்து ஒரு 5 lakhs மட்டும் நம்ம டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. நீங்க ஓகே, கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. சிம்பிளா இங்க வீடாவே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா நியர்லி இங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 60-70 லட்சம் ரூபாய் பட்ஜெட் கம்மியா வீடே நம்ம பார்க்க முடியாது 2 BHK எல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கொஞ்சம் அடுத்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நீங்க வந்துருங்களேன், அதுல என்ன ஆயிருப்போது. ஸோ பாதி பிரைஸ் கம்மி ஆகும் போது தாராளமா நம்ம டிராவல் பண்ணி வந்துடலாம். ஏன்னா லோன் சப்போர்ட் வரைக்கும் இவங்களே பண்ணித்தரோம் அப்படிங்கும்போது வீடு கட்டுறதுக்கா இருந்தாலும் யோசிக்கவே வேண்டாம். அந்த இடத்துக்கு லோன் பண்ணலாமா? இடத்துக்கு வந்து லேண்ட் லோன் நம்ம ஒரு அப் டு 70% வரைக்கும் வாங்கிக்கலாங்க. இப்போ நீங்க இதே 2.25 சென்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 15.5 lakhs வருது அப்படின்னா அப் டு 11 lakhs வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. ஸோ கையில இருந்து ஒரு 4.5 lakhs போட்டா போதுங்க. ஓகே, அப்போ ஒரு 4 to 5 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா உங்க கையில இருந்தா போதுங்க. வீடும் பண்ணிக்கலாம், இல்ல இடமா இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்க இடமா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க லோன் போட்டுங்கும் போது உங்க லோன் பீரியட் முடிக்கிறதுக்குள்ளேயே இங்க வேற லெவல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். நீங்க வாங்குற காசை விட, ஏன்னா எல்லாரும் யோசிக்கிறதுனா பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா போகும்னு யோசிப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டை விட அப்ரிசியேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது இங்க வேற லெவல்ல ஆயிருக்கும். நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். நீங்க வந்து தாராளமா கோயம்புத்தூர் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. சக்தி மெயின் ரோட இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கிராண்ட் இன்னைக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் இந்த சரௌண்டிங்ஸ்ல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா இன்னைக்கு ரியாலிட்டி என்னன்னா, என்னதான் நாங்க பேசினாலும் நீங்க எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் வர்றீங்க. இன்னைக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு, என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது பஸ்ஸுக்கு போகணும்னா எங்க போகணும், மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் வர்றீங்க. ஸோ தட் யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு கம்மி பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ப்ராஃபிட் வேணும்னா ஐஸ்வர்யம் கிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த சைட்ல வடக்கு கிழக்கு கார்னர் சைட்னு எல்லா ஃபேசிங்லயுமே சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. சைட் புக்கிங் முக்கியமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்க சைட் விசிட் பண்ணணும், புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்க.